இப்போ நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் எப்படி ஒழுக்கமாக வாழ்ந்தால் தான் ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒழுக்கமான வாழ்க்கை எல்லா காலத்துக்கும் பொருந்தும். இப்போ 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அப்போ அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்கிற காடுகளில் வாழ்கிற காடுகளை உருவாக்கி கொண்டு நாமளே திட்டமிட்டு நமக்கு தேவையான மரங்கள் அடர்ந்த மரங்கள் அடங்கிய காடுகளை நாமளே உருவாக்கி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம். அப்போ அந்த வாழ்க்கையில் நம்ம ஒழுக்கமாக இல்லைன்னா என்ன கெட்டு போயிடுது? ஒரு கட்டுப்பாடாக இருக்கணுமா? அங்கே கட்டுப்பாடாக இருந்து என்ன பண்ண போகிறோம்? காடுகளில் வாழ போகிறோம். கட்டுப்பாடாக வாழணுமா? கட்டுப்பாடாக வாழ்ந்தால் தான் இப்போ வாழ்கிற இயந்திர அறிவியல் உலகில் ஒழுக்கமாக வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கட்டுப்பாடாக வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதே மாதிரி தான் 2040க்கு அப்புறம் வரப்போதில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை, விவசாயம் செய்கிற வாழ்க்கை, அங்கேயும் நீங்கள் கட்டுப்பாடாக வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அறிவுபூர்வமாக வாழணும். அப்போ அது காடுகளில் தானே வாழ்கிறோம், குடிசையில் தானே வாழ்கிறோம். அங்கெல்லாம் கட்டுப்பாடு தேவையா? ஏன்னா தானே சும்மா அப்படி ஒரு ஒழுங்கு இல்லாமல் வாழலாமே. அது எளிமையான வாழ்க்கை தான். ஆனால் அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஒரு ஒழுங்கு இருக்குது, ஒரு ஊர் கட்டுப்பாடு, இப்படி நிறைய விதிமுறைகள் இருக்குது. அப்போ அந்த விதிமுறைகளின்படி திட்டமிட்டு எளிமையான வாழ்க்கை தான். ஆனாலும் அங்கே திட்டமிட்டு வாழப்படாது. ஒழுக்கத்தோடு கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தால்தான் அங்கே மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கை அங்கேயும் தேவை. எளிமையான வாழ்க்கை என்பதற்காக அங்கே அறிவுபூர்வமான அணுகுமுறை அங்கே இல்லாமல் போய்விடாது. ஆனால் அங்கேயும் நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் ஒரு லட்சியத்தோடு இப்போ இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், பெருசாக எதாவது சாதிக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும். அப்போ தான் சாதிக்க முடியும். அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வருது. அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, மின்சாரம் கிடையாது, இயந்திரங்கள் கிடையாது. அப்போது அங்கே அவங்களுடைய வாழ்க்கை என்னென்னா விவசாயம் பண்ணணும், உணவை உற்பத்தி பண்ணணும், சாப்பிட்ணும், பகிர்ந்து உண்ணணும், அப்புறம் நட்பு, ஆடல், பாடல், விளையாட்டு, இப்படித்தான் அவங்க வாழ போகிறாங்க. பேசுதல், கதை பேசுதல், இப்படித்தான் அவங்க வாழ போகிறாங்க. அப்போ அவங்க ஏன் கட்டுப்பாடோடு இருக்கணும்? அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எதற்காக கட்டுப்பாடோடு இருக்கணும்? அவங்க ஆடல், பாடல், விளையாட்டு, இந்த மாதிரி தானே அவங்க வாழ போகிறாங்க. அதுக்கு எதுக்கு கட்டுப்பாட்டோடு இருக்கணும்? அதுக்கு எதுக்கு ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அப்படிங்கிற கேள்வி எழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏதாவது பெருசாக சாதிக்கிறதுக்காக தானே நம்ம கட்டுப்பாடாக இருந்தால் தான் பெருசாக சாதிக்க முடியும். எந்த லட்சியமும் எதுவுமே இல்லைன்னா ஒருத்தர் கட்டுப்பாடாகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லட்சியத்தை அடைவதற்கு தான் நமக்கு கட்டுப்பாடும் ஒழுக்கமும் தேவைப்படுகிறது. அப்படின்னா இப்போ மின்சாரம், பள்ளிக்கூடம், கல்லூரி, புத்தகங்கள், மின்சாதன பொருட்கள், இயந்திரங்கள், இப்படி எதுவுமே இல்லாத குடிசையில் வசிக்கக்கூடிய இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்களுக்கு எதுக்கு கட்டுப்பாடு? அவங்க கட்டுப்பாடாக இருந்து என்ன பண்ண போகிறாங்க? ஒழுக்கமாக இருந்து என்ன பண்ண போகிறாங்க? அவங்க விவசாய வேலை பார்க்க போகிறாங்க, உணவை உற்பத்தி பண்ண போகிறாங்க, உட்காந்து சாப்பிட போகிறாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறாங்க, ஆட போகிறாங்க, பாட போகிறாங்க, கதை பேச போகிறாங்க, நைட்டு வந்தால் தூங்க போகிறாங்க. நைட்டு 7 மணிக்கே கூட தூங்கிடுவாங்க. அப்புறம் பகலில் விடிஞ்ச உடனே எழுந்திரிச்சி வர போகிறாங்க. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எதற்கு கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம கேட்கலாம். அந்த வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வாழ்க்கையில் நீ ஒழுக்கமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே இன்றைக்கி நாம் உடுத்துகிற ஆடை போன்று அப்படி ஒரு ஆடைகள்லாம் அங்கே கிடையாது. நூல் இழையால் நெய்யப்பட்ட ஆடைகள் இருக்குல்ல, அது தற்போதுள்ள உலகில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். 2040க்கு அப்புறம் எல்லா தொழிற்சாலைகளுமே செயலிழந்துடும். அப்போ ஆடை கூட கிடைக்காது. இயற்கையான பொருட்களிலிருந்து தான் நம்ம ஆடைகளை தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஆடை சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ பெரும்பாலும் எதிர்வரப்போ 2040க்கு அப்புறம் மனுஷங்க நிர்வாண நிலைக்கு போயிடுவாங்க. நிர்வாண நிலையில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. உலகம் முழுக்கவே நிர்வாண நிலையில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நூல் இழையால் நெய்யப்பட்ட ஆடைகள் தொழிற்சாலை எதுவுமே கிடையாது. அதனால் ஆடைகளும் கடையில் போய் வாங்குற மாதிரிலாம் கிடையாது. கடைகளே இருக்காது, வியாபாரமே இருக்காது. கடை வியாபாரம், விற்பனை, இப்படி எதுவுமே அவங்கவுங்க தற்சார்பு வாழ்க்கை முறை தான் வாழ போகிறாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான தேவைகளை அவங்களே பூர்த்தி பண்ணிப்பாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான ஆடைகளை அவர்களே நெய்து கொள்வார்கள். சமயத்தில் அவங்க இப்படி போக என்ன ஆகுன்னா நிர்வாணமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்தில் நிர்வாணமும் வாழும். அதே நேரத்தில் இரவில் குளிர்லேருந்து பாதுகாக்க, இரவில் இருந்து மட்டும் இல்லை பகல்லையும் சில குளிர்லேருந்து பாதுகாத்து கொள்வதற்கு அவங்க ஆடைகள் தேவை தான். அதை எப்படி தயாரிக்க போகிறாங்கங்கிறது அவங்களுடைய பிரச்சனை, அதை அவங்க பார்த்துப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க பெரும்பாலும் நிர்வாணமாக வாழ்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது நிர்வாண நிலையில் வாழ்கிற மக்களுக்கு கட்டுப்பாடு தேவையா இல்லையா? ஒழுக்கம் என்பது தேவையா இல்லையா? நிர்வாணத்தை எதிர்கொள்ளணுன்னா இப்போ நிர்வாண நிலையில் வாழும்போது நீ கட்டுப்பாடாக வாழ்ந்தே ஆக வேண்டிய கட்டாயம் வந்துடுது. ஒழுக்கமாக வாழ்ந்தே ஆக வேண்டிய கட்டுப்பாடு ஒரு கட்டாயம் வந்துடுது.
இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல்கள் நாம் ஏன் கட்டுப்பாடாக வாழ்கிறதில்ல, ஒழுக்கமாக வாழ்கிறதில்ல? அதனால தான் நம்ம ஆடையால் உடம்பு மூடிக்கிறோம். ஏன் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் ஏன் ஆடையால் மூடிக்கிறாங்கன்னா, இங்கே யாருமே ஒழுக்கமாக இல்லை, கட்டுப்பாடு இல்லை. அதனால தான் வந்து அந்த உடம்பை ஆடையால் மூடிக்கிறாங்க. இப்போ வந்து இது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் மக்கள்லாம் நிர்வாணமாக வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாலியல் வன்முறைகள் தான் இங்கே அதிகமாக நடக்கும், கற்பழிப்பு தான் இங்கே அதிகமாக நடக்கும். கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்காது. அதனால தான் நம்ம ஆடை அணிந்து கொள்கிறார்கள். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் மனுஷங்க கட்டுப்பாடாகவே இல்லை. உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது, ஒரு நேர்மையாக இருக்கிறது கிடையாது, ஒழுக்கம் என்பது கிடையாது. அப்படி இருக்கும்போது மதுபானத்தை குடிப்பது, அப்புறம் சிகரெட் பிடிக்கிறது, போதைப்பொருள் பயன்பாடு, அப்புறம் ஒரு நேர்மை எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது மனுஷங்க நிர்வாணமாக இருந்தால் பாலியல் வன்முறைகள் தான் அதிகமாக இருக்கும், கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால தான் ஆடை கொண்டு நம்ம உடம்பை மூடிக்கிட்டோம். ஆடை இருக்கிறதுனால மூடிக்கிட்டோம்ப்பா. நம்மக்கிட்ட ஆடை தயாரிக்க முடியுது, ஆடை தொழிற்சாலை இருக்குது, அதனால் ஆடை கொண்டு உடம்பை மூடிக்கிட்டோம். ஆடை தான் இப்பொழுது நமக்கு பாலியல் வன்முறைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு பாதுகாப்பு கவசம். ஆடைன்னா என்ன தெரியுமா? அது பாலியல் வன்முறைகளிலிருந்து மனுஷங்க தங்களை பாதுகாத்து கொள்ள தான் ஆடை அணிகிறாங்க. முக்கியமாக ஒரு காரணம். என்ன காரணத்துக்கு ஆடை அணிகிறாங்கன்னா, பாலியல் வன்முறைகளிலிருந்து மனுஷங்களை பாதுகாத்து கொள்வதற்காக, பெண்களை பாதுகாத்து கொள்வதற்காக, பெண்களிடமிருந்து ஆண்களை பாதுகாத்து கொள்வது. இப்போ ஆண்கள் வந்து போய் பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுறான்ல, அதுலேருந்து அவனை பாதுகாக்கணும். இப்போ ஒரு பெண்ணை பார்த்தா அவன் போய், ஒரு பெண் நிர்வாணமாக இருக்கிறான் அப்படின்னா, ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஆண் என்ன பண்ணுவான்? போய் பாலியல் வன்முறையில் ஈடுபடுவான்ல. அப்படி ஈடுபடுகிற ஆண் மகனை பாதுகாக்க வேண்டும். அவனை அந்த மாதிரி, அதாவது ஈடுபடுகிற ஆண் மகனை அதுபோன்ற செயல்களில் ஈடுபடாதவாறு அவனை பாதுகாக்க வேண்டும். அதுபோன்ற குற்றச்செயல்களை, பாலியல் வன்முறைகளில் ஈடுபடாதவாறு, அதுபோன்ற பாலியல் வன்முறை என்கிற அந்த குற்றச்செயலில் ஈடுபடாமல் இருக்கின்றவாறு அவனை நாம் பாதுகாக்க வேண்டும். அது மாதிரி பெண்கள் மீது பாலியல் வன்முறை நடக்கும்போது அந்த பெண்களையும் பாதுகாக்கணும். அப்புறம் 2 பேருமே பாதுகாக்கணும். பெண்களை மட்டும்தான் பாதுகாக்கணும் அப்படி கிடையாது. அவன் அந்த குற்றங்கள் செய்கிறான் பாருங்கள், அந்த பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுறான் பாருங்கள், அந்த மாதிரி ஈடுபடாத வகைக்கு அவனை பாதுகாக்க வேண்டும். ஈடுபட விடாமல் அவனை தடுக்கின்ற நோக்கத்தோடு அவனையும் பாதுகாக்க வேண்டும். அவனையும் ஒரு நல்லவனாக வாழ செய்யணும். அதுக்காக தான் அந்த ஆடை அணிந்தார்கள். ஆடை என்பது ஒரு பாலியல் வன்முறைகளிலிருந்து மனிதர்களை பாதுகாக்கின்ற ஒரு கவசம். முதல் பயன்பாடு அது. அப்புறமா தான் குளிர்லேருந்து பாதுகாத்துக்கிறது. 2வது தான் குளிர்லேருந்து பாதுகாத்துக்கிறது, போத்திக்கிட்டு தூங்குறது, அது 2வது பயன்பாடு. 2 காரணங்கள். பாலியல் வன்முறைகளிலிருந்து இன்றைக்கி மக்கள் நிர்வாணமாக வாழ்ந்தால், உலகம் முழுக்க நிர்வாணமாக வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில். அப்போ உலகம் முழுக்க பாலியல் வன்முறைகள் தான் அதிகமாகும். அதிலிருந்து தடுக்கக்கூடிய கவசமாக இந்த ஆடை இருக்கிறது. ஆடை என்பது பாலியல் வன்முறைகளிலிருந்து ஆண்கள் பெண்கள் இருவரையுமே பாதுகாக்கிற ஒரு கவசமாக இந்த ஆடை என்பது இருக்கிறது. இந்த நூல் இழையால் நெய்யப்படுகிற ஆடை என்பது இருக்கிறது. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 அப்புறம் தொழிற்சாலையே கிடையாது. அப்போ எந்த ஒரு தொழிற்சாலையுமே கிடையாது. அப்போ அவனுக்கு ஆடைகள் கிடைக்காது. நூல் இழைகளால் நெய்யப்பட்ட ஆடைகள் என்பது உனக்கு கிடைக்காது. அப்போது அங்கே உள்ள மக்கள் எப்படி அங்கே உள்ள மக்கள் பெரும்பாலும் நிர்வாணமாக வாழ போகிறாங்க. அப்போ அங்கே உள்ள மக்கள் அங்கே கற்பழிப்பெல்லாம் நடக்காதா? 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அதன் பிறகு அங்கெல்லாம் தொழிற்சாலை கிடையாது, அதனால் அவங்களுக்கு ஆடைகள் கிடைக்காது. அப்போது நிர்வாண நிலையில் வாழ வேண்டிய கட்டாயம் வரும். அப்போது அங்கெல்லாம் பாலியல் வன்முறை நடக்காதா, கற்பழிப்பு நடக்காதா அப்படின்னா, அவங்களுக்கு எது பாதுகாப்புனா கட்டுப்பாடு ஒழுக்கம் என்கிற ஆடையை அணிந்து கொள்வார்கள். நேர்மை, பாலியல் உறவில் நேர்மை, உண்மையாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த காம உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியும். உண்மையாக இருக்கணும், அப்போ தான் அந்த காம உணர்ச்சி கட்டுப்படும். நீங்கள் உண்மையாக யாருக்குமே இல்லைன்னா அந்த காம உணர்ச்சி உங்களுக்கு கட்டுப்படவே செய்யாது. அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பாலியல் வன்முறைகளிலிருந்து பெண்களை பாதுகாக்கின்ற ஒரு கவசம் எது? ஆண்களையும் பெண்களையும் 2 பேருமே பாதுகாக்கின்ற ஒரு கவசம்தான் கட்டுப்பாடு ஒழுக்கம் என்பதை ஆடையாக அவர்கள் நினைப்பார். மனசு கட்டுப்பாடாக இருந்தால், நிர்வாணமாக இருக்கிறதுனால யாரும் வெறி கொண்டு போயிட மாட்டாங்க. அதனால் மனசை கட்டுப்படுத்தணும். எப்படி படுத்தணும்? நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்துட்டால் நமக்கு
ஆடைகளை கடந்து நம்ம சிந்திக்க முடியும். அதாவது ஆடைகளே நமக்கு தேவையில்லை, ஆடைகள் இருந்தால் தான் நம்ம கட்டுப்பாடோடு இருப்போம் அப்படிங்கிற நிலையே இல்லாமல், ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை உங்களுக்கு ஆடையே கிடையாது. அப்போது அங்கே உள்ள மக்கள் நிர்வாணமாக வாழக்கூடிய நிலைமை வரப்போகுது. அப்படி இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, அவங்க ஒழுக்கத்தோடையும் கட்டுப்பாடோடையும் இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம் அங்கே இருக்குது. வேறு வழியே இல்லை, நீ ஒழுக்கத்தோடு இருந்தால் தான் உன்னை கட்டுப்படுத்த முடியும். உன்னை நீயே கட்டுப்படுத்திக்கோ, ஒழுக்கமாக இருந்துக்கோ, கட்டுப்பாடோடு இரு. அப்போ தான் நீ இந்த பாலியல் வன்முறைகளிலிருந்து பெண்களையும் ஆண்களையும் பாதுகாக்க முடியும். பாலியல் வன்முறைகளில் ஈடுபடாமல் ஆண்களை தடுக்க முடியும். அதன் மூலம் ஆண்களை பாதுகாக்க முடியும். பாலியல் வன்முறை அதாவது ஆண்கள் பெண்கள் மீது பாலியல் வன்முறைகளில் ஈடுபடாமல் பெண்களையும் பாதுகாக்க முடியும். அப்போ கட்டுப்பாடு தான் உண்மையான ஆடை, ஒழுக்கம்தான் உண்மையான ஆடை. அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அது ஒரு குடிசையில் வாழ்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, விவசாயம்தான் அவங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, அவங்க கட்டுப்பாட்டோடையும் ஒழுக்கமாகவும் வாழ வேண்டிய கட்டாயம் ஏன் வருதுன்னா, அவங்க நிர்வாண நிலையில் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். நூலிலேயால் நெய்யப்பட்ட ஆடைகள் கிடைக்காது. அப்போ நிர்வாண நிலையில் மனுஷங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. சின்ன பெண்கள் முதற்கொண்டு 5 வயசு பெண்கள் முதற்கொண்டு 10 வயசு பெண்கள் முதற்கொண்டு 20 வயசு பெண்கள் 18 வயசு பெண்கள் 16 வயசு பெண்கள் 25 வயசு பெண்கள் முதற்கொண்டு 25 30 வயசு 40 வயசு பெண்கள் அனைவருமே நிர்வாணமாக வாழ்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிர்வாணமாக வாழும்போது அப்போ அவர்கள் எப்படி அப்போ அங்கே பாலியல் வன்முறை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்க எப்படி தங்களை பாதுகாத்துக்கொள்ளும்? ஏன்னா அங்கே ஆடையே கிடையாது, நூலிலேயால் நெய்யப்பட்ட ஆடை கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி தங்களை பாதுகாத்து கொள்வார்கள் அப்படின்னா, கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, ஒழுக்கம், அதே நேரத்தில் சுதந்திரம். அடிமையாக அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழ்வாங்க, விரும்பியவரோடு வாழ்வார்கள். அதே நேரத்தில் உண்மையாக இருப்பாங்க. காதலித்து காதலர் தனது கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மையாக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க, கட்டுப்பாடோடு இருப்பாங்க. அதுதான் அவர்களுக்கு ஆடை. அப்புறம் ஆண்களும் நிர்வாணமாக தான் இருக்க போகிறோம். பெண்கள் மட்டுமா நிர்வாணமாக இருக்க போகிறோம்? ஆண்களும் நிர்வாணமாக, சின்ன வயசு பையன் முதற்கொண்டு 5 வயசு பையன் 10 வயசு பையன் 15 வயசு பையன் 20 வயசு பையன் முதற்கொண்டு 30 வயசு 40 வயசு எல்லா வயசு ஆண்களும் நிர்வாணமாக இருக்கும்போது அப்போ அங்கே பாலியல் வன்முறைகள் ஈடுபடாமல் தடுப்பது எதுனா இந்த மனக்கட்டுப்பாடு தான், ஒழுக்கம் தான், உண்மையாக இருப்பது, நம்பிக்கையானவராக இருப்பது. இதுதான் கட்டுப்பாடு. ஆனால் அவங்க சுதந்திரமாக இருப்பாங்க. இப்போ நிர்வாண நிலையில் நீங்கள் அடிமைப்படுத்த முடியாது. அதாவது இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் இப்போ பெண்கள் விருப்பமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு, விருப்பமில்லாத கணவனோடு விருப்பமில்லாத மனைவியோடு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு காரணம் என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. விருப்பமில்லாத கணவனோடு விருப்பமில்லாத மனைவியோடு நிறைய பேர் வாழ்கிறாங்க. அதுக்கு காரணமும் இந்த ஆடைகள் தான். இந்த ஆடைகள் இருக்கிறதுனால இங்கே பாலியல் வன்முறைகள் நடப்பது கிடையாது. அது ஒரு நல்லது. இங்கே இன்னொரு கெட்டது என்னென்னா, விருப்பமில்லாத ஒரு கணவனோடு விருப்பமில்லாத ஒரு மனைவியோடும் இங்கே வாழ்கிறாங்க. காரணம் அதுக்கும் ஆடைகள் தான் காரணம். இந்த ஆடைகள் என்பது என்ன செய்யுதுன்னா, ஒட்டுமொத்த ஒரு காம உணர்ச்சியவே இயல்பாக எழக்கூடிய காம உணர்ச்சியை கூட இல்லாமல் செய்து விடுகிறது, தடுத்து விடுகிறது. இப்போ நிர்வாணமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்காத மக்கள் எல்லாருமே நிர்வாணமாக வாழ்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பிடிக்காத ஒருத்தரோட யாராவது வாழ்வாங்களா? மக்கள் எல்லாருமே நிர்வாணமாக வாழ்கிறாங்க அப்படின்னா யாராவது பிடிக்காத கணவனோடு பிடிக்காத மனைவியோடு வாழ்வாங்களா? வாழ மாட்டாங்க. அப்போ அங்கே சுதந்திரமும் வந்துடுது. அந்த நிர்வாண நிலை என்பது கட்டுப்பாட்டை வலியுறுத்துகிறது, கட்டுப்பாட்டை கட்டாயப்படுத்துகிறது, ஒழுக்கமான வாழ்க்கையை கட்டாயப்படுத்துகிறது, உண்மையாக வாழ்வதை நேர்மையாக பாலியல் உறவில் நேர்மையாக வாழ்வதை கட்டாயப்படுத்துகிறது. அந்த நிர்வாண நிலை என்பது நிர்வாண நிலையில் வாழும்போது பாலியல் வன்முறைகளிலிருந்து மக்களை தங்களை பாதுகாத்து கொள்ள கட்டுப்பாடாக வாழ வேண்டிய கட்டாயம், ஒழுக்கமாக வாழ வேண்டிய கட்டாயம், பாலியல் உறவுகளில் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. அதே நேரத்தில் விரும்பியவரோடு வாழ வேண்டிய கட்டாயத்தையும் ஏற்படுத்தி விடும். ஏன்னா எல்லாருமே நிர்வாணமாக இருக்கும்போது, ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக வாழும்போது விரும்பியவரோடு தான் நீங்கள் வாழ்வீர்கள். எனக்கு பிடிக்காத ஒருவரோடு நீங்கள் வாழ மாட்டீங்க. ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை அது கட்டாயப்படுத்தி விடுகிறது. நிர்வாண நிலை என்பது சுதந்திரமான வாழ்க்கையும் கட்டாயப்படுத்தி விடுகிறது. யாரையும் அடிமைப்படுத்த முடியாது. அதுமாதிரி நிர்வாண நிலையில் ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்த முடியாது. பெண் சுதந்திரம் அங்கு கட்டாயமாக்கப்பட்டு விடுகிறது நிர்வாண நிலையில் என்பது. அதனால் எதிர்வருகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அது காடுகளில் வாழ்ந்தாலும் அது குடிசையில் வாழ்ந்தாலும் அவர்கள் அங்கே கட்டுப்பாடு என்பது எதனால் தேவைப்படுகிறது என்றால் அவர்கள் நிர்வாண நிலையில் வாழப்போகிறார்கள். அதனால் அந்த நிர்வாண நிலையில் மனுஷங்களுக்கு எது பாதுகாப்பு தான்? அந்த மனக்கட்டுப்பாடு தான், அந்த ஒழுக்கம் தான், உண்மையாக இருப்பது, பாலியல் உறவில் மனைவிக்கு உண்மையாக இருப்பது, கணவனுக்கு உண்மையாக இருப்பது,
அப்புறம் சுதந்திரமாக இருப்பது. விரும்பியவரிடம்தான் நீ உண்மையாக இருக்க முடியும். உண்மையாக இருக்கணும்னா யார்கிட்ட இருப்ப? விரும்பியவரிடம் தான். உனக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் நீ உண்மையாக இருக்க முடியும். உனக்கு யாரை பிடிக்குமோ அவங்ககிட்ட தான் நீ நேர்மையாகவும் இருக்க முடியும். அவங்ககிட்ட தான் நீ நம்பிக்கையானவராகவும் இருக்க முடியும். பிடிக்காத ஒருத்தர்கிட்ட உண்மையாக இருக்க முடியாது. உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்க தான் முடியும். அப்போது நிர்வாண நிலையில் வாழுகிற வாழ்க்கையில் அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தை அது கட்டாயப்படுத்து. பிடித்த வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயத்தை அது ஏற்படுத்தி விடுகிறது. பிடித்தவரோடு தான் வாழ வேண்டிய கட்டாயத்தை ஒரு நிர்வாண நிலையில் வாழுகிற வாழ்க்கையை ஏற்படுத்தி விடுகிறது. நிர்வாண நிலையில் வாழும்போது நீ கட்டுப்பாடாக வாழ்ந்தால் தான் அங்கே பாதுகாப்பு. இல்லைன்னா பாலியல் வன்முறைகள் அதிகரித்து விடும். அப்போ கட்டுப்பாடாக வாழணும், ஒழுக்கமாக வாழணும், எப்போவுமே உறவினர்கள் மத்தியில் வாழணும். ஏன்னா நிர்வாண நிலையில் வாழும்போது நீங்கள் சுதந்திரமாக உங்கள் விரும்பிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்க முடியாது. நிர்வாண நிலையில் வாழும்போது இப்போ தற்போதுள்ள பெண்கள்லாம் எங்கெங்கெல்லாமோ போகிறாங்க, ஆண்களும் எங்கெங்கெல்லாமோ சுற்றுறாங்க, ஊரெல்லாம் சுற்றுறாங்க. அதே நேரத்தில் அது காரணமே ஆடை தான் காரணம். நாடோடித்தனமான வாழ்க்கைக்கு இந்த ஆடைகள் அணிவது தான் காரணம். நீ நிர்வாண நிலையில் வாழ்ந்தால் அப்படியெல்லாம் சுற்ற முடியாது. அப்படியெல்லாம் ஊர் சுற்ற முடியாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கண்ட மணிக்கு சும்மா நாடோடித்தனமாலாம் ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடெல்லாம் போயிட்டே இருக்க முடியாது. நிலையாக ஒரு இடத்துல வாழ்ந்தே ஆக வேண்டும். ஏன்னா நிர்வாண நிலையில் வாழும்போது உங்களுக்கு ஒரு நிலையாக ஒரு இடத்துல வாழணும், எப்போவுமே உறவினர்கள் மத்தியில் வாழணும், நமக்கு தெரிஞ்சவங்களோட பாதுகாப்புக்குள்ளே வாழணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். ஏன்னா நிர்வாண நிலையில் வாழும்போது நிறையா ஆபத்துகள் என்றைக்காக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பின்மை இருக்கத்தான் செய்யும். ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நிர்வாண நிலையில் வாழும் பொழுது நீ ஊர் விட்டு சும்மா ஊரை விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, நாடோடித்தனமெல்லாம் போக முடியும். நிலையாக ஒரு ஊரில் தங்கியிருக்கணும். அதுவும் தங்கியிருந்தால் மட்டும் போதாது, கூட்டு குடும்பமாக நம்பிக்கையானவர்கள் மத்தியில் வாழ்ந்தால்தான் நிர்வாண நிலையில் பாதுகாப்பு. அது பெண்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்களுக்காக இருந்தாலும் சரி. அப்போ நிர்வாண நிலையில் வாழும் பொழுது அது பிடித்தவர்களோடு வாழ்வதை கட்டாயப்படுத்துகிறது. நிர்வாண நிலையில் வாழும்போது அந்த பாலியல் வன்முறைகளிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக்கொள்ள கட்டுப்பாடு, ஒழுக்கத்தோடு வாழ்வதை கட்டாயப்படுத்துகிறது. சுதந்திரமாக வாழ்வதை விரும்பியவரோடு வாழ்வதை கட்டாயப்படுத்துகிறது. அப்புறம் நிர்வாண நிலையில் வாழும்போது உடம்பை அழகாக வச்சுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது. ஏன்னா இப்போ இன்றைக்கி நம்ம ட்ரெஸ் இருக்கிறதுனால தான் தொப்பையெல்லாம் நம்ம மறைக்கிறோம். தொப்பையை பற்றி கவலைப்படுறதில்ல. காரணம் என்னென்னா நம்மக்கிட்ட ட்ரெஸ் இருக்குது, அது ஆடை இருக்குது, அதனால் ஆடையால் மறைத்து கொள்கிறோம். விலை உயர்ந்த ஆடையை அணிந்து கொண்டு உள்ளே இருக்கிற அந்த தொப்பையும் தொடர்கிற ஊழச்சதையும் மறைச்சிடுறோம். ஏன்னா நம்மக்கிட்ட விலை உயர்ந்த ஆடை இருக்குது, அதாவது ஆடைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அல்லது ஆடைகள் அணிந்து உடலில் உள்ள உறுதியற்ற நிலையை மறைத்து விடுகிறோம். அப்போது நிர்வாண நிலையில் நீங்கள் இப்போ 2040 அப்புறம் நிர்வாண நிலையில் மக்கள் வாழ போகிறாங்க. அப்போது வேறு வழி இல்லை. தொப்பையெல்லாம் வெளியே காட்டினா கூச்சமாக இருக்கும், எல்லோரும் சிரிப்பாங்க, ஊழச்சதையில். அப்போது உடம்பு உறுதியாக்க வேண்டிய கட்டாயம் எப்போ வருது? நிர்வாண நிலையில் வாழும் பொழுது மக்கள் உடலை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறது. உடலை உறுதியாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து விடுகிறது. உடல் உறுதியாக இருந்தாலே அங்கே ஆரோக்கியமும் இருக்கும், அழகாகவும் வச்சுக்கணும். உடம்பு அழகாக வச்சுக்கிட்டா தான் அந்த நிர்வாண நிலையில் வரவேற்பு கிடைக்கும். இப்போ நம்ம அழகழகான ஆடைகளை அணிகிறோம். அதெல்லாம் என்ன தெரியுமா? உடம்பை அழகாக வச்சுக்கணுங்கிற அந்த உணர்ச்சி தான் ஆடைகளை அழகழகாக அணிவதற்கான ஒரு மனப்பான்மைக்கு காரணமாகிறது. இந்த ஆடையே இல்லைன்னா, நூலிலையால் நெய்யப்பட்ட ஆடையே இல்லைன்னா மனுஷங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன்றைக்கி நம்ம அழகழகாக ஆடை அணிகிறோம். இப்போ நூலிலையால் நெய்யப்பட்ட ஆடைகளே இல்லைன்னா மனுஷங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடம்பை அழகாக வச்சுப்பாங்க, உடம்பை உறுதியாக மாற்றுவாங்க, உடலை அழகாகவும் உறுதியாகவும் மாற்றி கொண்டிருப்பார்கள். அந்த உடலை அழகாக வைத்துக்கொள்ள வேண்டும், உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் தான் நம்ம இன்றைக்கி ஆடையை அழகழகாக தேர்வு செய்வதற்கு காரணம். அந்த கோட்டு, சூட்டு அல்லது பட்டு புடவை அல்லது சுடிதார், அந்த சுடிதார், இது எல்லாமே உடலை அழகாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தின் வெளிப்பாடு தான். அப்போ இந்த ஆடைகளே இல்லைப்பா, சுடிதார் இல்லை, கோட்டு இல்லை, சூட்டு இல்லை, ஜீன்ஸ் பேண்ட் எதுவுமே இல்லை, டிஷர்ட் எதுவுமே இந்த உலகத்தில் கிடைக்கல அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, உன் உடம்பை அழகாக வச்சுப்ப. உன் உடம்பை அழகாக வச்சு பிறரிடம் வரவேற்பு. இப்போ அழகான ஆடை அணிந்தால் மற்றவங்க ஒன்று பார்ப்பாங்க, மற்றவங்ககிட்டருந்து உனக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கும், பெருமையாக இருக்கும், 4 பேர் மத்தியில் போகும்போது பெருமையாக இருக்கும். ஆடையே இல்லைன்னா, நூலிலேயே நெய்யப்பட்ட ஆடைகளே இங்கே கிடைக்கல, 2040 அப்புறம் அதான் வரப்போகுது. அப்போ நீ என்ன பண்ணுவ? அப்போ உன்னை அழகாக வைத்துக்கொள்ள உன் உடம்பை நீ உறுதியாக மாற்றிக்கிட்டு இருப்ப. தொப்பையோடு போனால் சிரிப்பாங்க, ஏன்னா ஆடையால் மறைத்துக்கொள்ள தொப்பையை மறைக்கிறதுக்கு அங்கே ஆடை கிடையாது. அப்போ ஆடை இல்லாத காரணத்தினால உன் உடம்புல நீ தொப்பையோடு இருக்க, தொலைன்னு இருந்தேன்னா 4 பேர் பார்த்தா சிரிப்பாங்க.
அப்போ நீ என்ன பண்ணுவேன்னா, அந்த சிரிக்கும்போது உனக்கு கோவம் வருமா? அப்போ நீ இப்போ என்ன பண்ணுவ? போய் உடற்பயிற்சி பண்ணி அல்லது உடல் உழைப்பில் ஈடுபட்டு நல்லா விளையாடி ஆடி ஓடி நடந்து உன் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக உறுதியாயிடும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தானிய உணவுகளை சாப்பிட மாட்டாங்க, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட மாட்டாங்க, காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர் வகைகள் தான் சாப்பிடுவாங்க. அப்போ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு உடல் பருமன் குறைஞ்சிரும், நோயும் குறைஞ்சிரும், உடம்பு உறுதியாக மாறிடும். வேறு வழியே இல்லை, எல்லோரும் ஒல்லியாக இருப்பாங்க, நல்லா உறுதியாக இருப்பாங்க. இப்படி நிர்வாண நிலையில் வாழ்வது என்பது எல்லாவற்றையுமே நல்ல பழக்க வழக்கங்கள் அனைத்துமே, நல்ல பண்புகள் அனைத்தையுமே கட்டாயப்படுத்தி விடுகிறது. ஒழுக்கமாக வாழ்வது, கட்டுப்பாட்டோடு வாழ்வது, பிடித்தவர்களோடு வாழ்வது, சுதந்திரமாக வாழ்வது, இப்படி எல்லாவற்றையுமே கட்டாயப்படுத்தி விடுகிறது இந்த நிர்வாண நிலை என்பது. ஆடை என்பது இன்றைக்கி நம்ம ஆடை அணிவதால் தான் நம்ம இந்த மனுஷங்க கட்டுப்பாடு இல்லாமல், அதான் ஆடையால் மூடிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு நம்ம ஏன் எதுக்கு கட்டுப்பாட்டோடு இருக்கணும், ஒழுக்கமாக நாம் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, மனசை கட்டுப்படுத்தாமல் இருக்காங்க. மனசை கட்டுப்படுத்தாமல் ஒழுக்கமாக இல்லாமல், ஒழுக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. ஏன்னா நீ ஆடையால் தான் உடம்பெல்லாம் மூடியாச்சுல்ல. அப்படி இருக்கும்போது உடம்பு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆடையால் மூடியாச்சு. அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு கட்டுப்பாட்டோடு இருக்கணும்? கட்டுப்பாடாக இருந்தாலும் கட்டுப்பாடாக இல்லைனாலும் அந்த காம உணர்ச்சி இழப்போவதில்லை. யாருமே இங்கே நிர்வாணமாக இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு கட்டுப்பாடே தேவையில்லை. எல்லோரும் ஆடையால் உடம்பை மூடிக்கிட்டாங்கன்னா நமக்கு எதுக்கு கட்டுப்பாடு? ஒழுக்கம் இதுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் ஆடை இல்லைன்னா நீ கட்டுப்பாடாக தான் இருந்தாகணும், ஒழுக்கமாக தான் இருந்தாகணும், உண்மையாக தான் இருந்தாகணும், நேர்மையாக தான் இருந்தாகணும், பெண்களுக்கு பாதுகாப்பாக நீ இருந்தே ஆகணும். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வரதில்ல, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அங்கே குடிசையில் வாழ்ந்தாலும் காடுகளில் விவசாயம் செய்தாலும் அவங்க ஏன் கட்டுப்பாட்டோடு இருக்கணும், ஏன் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னா, ஏன் சுதந்திரமாக இருக்கணும், ஏன் நல்ல பண்புகளோடு இருக்கணும், ஏன் நேர்மையாக இருக்கணும், ஏன் ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னா, காரணம் அது நிர்வாண நிலையில் அவர்கள் வாழப்போகிறார்கள். அவர்களுக்கு ஆடை என்பது கிடைக்காது. நூல் இலையால் நெய்யப்பட்ட ஆடை கிடைக்காது. அவர்கள் தங்கள் கைகளாலே இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களிலிருந்து ஒரு எளிமையான ஆடைகளை அணிந்து கொள்வார்கள், அவ்வளோதான். ஆனால் பெரும்பாலும் நிர்வாணமாக வாழ்வாங்க. அப்படிங்கும்போது அவங்க வேறு வழி இல்லை, அவங்க கட்டுப்பாடாக வாழ வேண்டிய கட்டாயம் அங்கே இருக்குது. ஆனால் நம்ம தற்போதுள்ள உலகில் நம்ம கட்டுப்பாடாக வாழணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஆடையால் உடம்பை மூடிக்கிறாங்க. ஆடை அந்த பாதுகாப்பு கொடுத்துருது. மனுஷங்களுக்கு ஆடை என்பது பாதுகாப்பு கொடுத்துருது, உடம்பை மூடிக்கிறாங்க. அதனால் பாலியல் வன்முறைகள் அதனால் தடுக்கப்படுகிறது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே நூல் இலையால் நெய்யப்பட்ட ஆடைகள் கிடைக்காது. அப்படிங்கும்போது அங்கே நிர்வாண நிலையில் வாழும் பொழுது அப்போது மனுஷங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்னா, ஒவ்வொருத்தரும் தன்னை கட்டுப்பாடு உடையவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும், ஒழுக்கம் நிறைந்தவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும், கட்டுப்பாடு நிறைந்தவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நிர்வாண நிலையில் வாழ்கிற மக்கள் எப்படி கட்டுப்பாடோடு இருப்பாங்க அப்படின்னா, கட்டுப்பாடாக இருப்பதற்கு என்ன உத்தரவாதம்? அப்படி இன்னொரு காரணம், நிர்வாண நிலையில் வாழ்ந்தால் நீ 18 வயசுலேயே குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். 16 வயசுலலாம் காதலிப்பதற்கு அனுமதி கொடுத்தே ஆகணும். இங்கே மாதிரி இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பார்த்திங்கன்னா, நீ கல்யாணம் பண்ணுற 30 வயசில் கல்யாணம் பண்ணுறது, இங்கே காதலிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, ஆணும் பெண்ணும் பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, காதலிக்கக்கூடாது, அப்புறம் 30 வயசில் கல்யாணம் பண்ணுறது, அப்போ கணவனையோ மனைவியோ பிரிஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் 2வது திருமணத்துக்கு பெருசாக வரவேற்பும் ஆதரவும் இல்லாமல் இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆடையால் உடம்பை மூடிடுறாங்க. இப்போ நிர்வாண நிலையில் மக்கள் வாழ்ந்தாங்கன்னா, நீ 16 வயசில் காதலிக்காமல் உன்னால் இருக்க முடியுமா? இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க நிர்வாண நிலையில் வாழ போகிறாங்க உலகம் முழுக்கவே. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி காதலிக்காமல் இருப்பாங்க? 16 வயசு பையன், 16 அதாவது அனைவரும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் அனைத்து வயதினரும் நிர்வாண நிலையில் வாழும் பொழுது, நிர்வாண நிலையில் வாழ்வது உடல் அழகை காட்டுவதற்கு அங்கே ஒரு போட்டியே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீ எப்படி காதலிக்காமல் உன்னால் எப்படி இருக்க முடியும்? காதலிக்கக்கூடாது, பசங்களை பார்க்கக்கூடாது, பசங்ககிட்ட பேசக்கூடாது, பொண்ணுங்கிட்ட பேசக்கூடாது, 18 வயசுலலாம் உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டோம், 25 வயசு வரைக்கும் நீ பொறுமையாயிரு அப்படின்லாம் சொல்ல முடியுமா? அப்போ அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? இல்லை இப்போ உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது, உனக்கு விவரம் பத்தலை, உனக்கு 25 வயசு ஆகட்டும், உனக்கு 30 வயசு ஆகட்டும், அல்லது 20 வயசு ஆகட்டும், அப்புறம் பண்ணி வைக்கிறோம், இப்போ உனக்கு என்ன 16 வயசு தானே, 18 வயசு தானே ஆகுது, இப்போவே உனக்கு கல்யாணம் அப்படின்லாம் உங்களால் சொல்ல முடியுமா? ஏன்னா நிர்வாண நிலையில் வாழ்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்தந்த வயசில் அந்தந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் வேறு வழியே கிடையாது. 16 வயசில் காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
16 வயசில் அதுக்கு முன்னாடியே காதலிப்பதற்கு ஆர்வமாக தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு கட்டுப்பாடுகள்லாம் விதிப்பாங்க. 16 வயசில் தான்ப்பா காதலிப்பதற்கு அனுமதி அப்படின்னு அங்கே வந்து கட்டுப்பாடுகள் இருக்கும். ஒரு 18 வயசில் தான் கல்யாணம். 18 வயசில் கல்யாணம் பண்ணியே ஆகணும். அப்புறம் பொறுக்கவே மாட்டாங்க. எப்படி பொறுப்பாங்க? 18 வயசில் நீங்கள் நிர்வாண நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆண்கள் பெண்கள் இருவரும் நிர்வாண நிலையில், அனைத்து வயதினருமே நிர்வாண நிலையில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வேறு எந்த லட்சியமும் கிடையாது. அவங்க என்ன டாக்டராக போகிறாங்களா, இன்ஜினியராக போகிறாங்களா, இல்லை படிக்கணுமா, எதுவுமே கிடையாது. புத்தகங்கள் எதுவுமே கிடையாது. அவங்களோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான். அந்தந்த வயசில் வாழ்க்கையை அனுபவிக்கணும். அப்போது 16 வயசில் காதலிப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தே ஆகணும். அவங்க நிர்வாண நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் காதலிக்கக்கூடாது, ஆண்கள் பெண்கள் இருவரையும் ஒருவர் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்லாம் கட்டுப்பாடு சொன்னால் அங்கெல்லாம் அதெல்லாம் அந்த கட்டுப்பாடுகள் எடுபடாது. யார் வந்து அந்த கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க? அவங்களுக்கும் அது தேவையாக இருக்குல்ல. அந்த 16 வயசில் காதல் என்பது எல்லாருக்குமே தேவையாக இருக்குது. அப்போ நிர்வாண நிலையில் வாழும் பொழுது நீங்கள் யாரையும் காதலிக்கக்கூடாது. கல்யாணம் அதாவது ஒரு சீக்கிரமாக ரொம்ப லேட்டாக தான் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா அங்கே வந்து ஆண் பெண் உறவை யாராலையும் தடுக்க முடியாது. காரணம் அவங்க நிர்வாண நிலையில் வாழ்கிறாங்க. அதனால் ஆண் பெண் உறவை யாராலுமே அவங்களால தடுக்க முடியாது. அப்போ ஆண் பெண் உறவில் சுதந்திரம் வந்துடுதா? இப்படி நிர்வாண நிலையில் வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த மனித வாழ்க்கை சரியாக இயங்கும். பண்பு வரும், கட்டுப்பாடு வரும், ஒழுக்கம் வரும், சுதந்திரம் வரும், பிடிச்சவங்களோட வாழ்வாங்க. அப்புறம் வந்து அந்தந்த வயசில் எல்லாமே நடக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 25 அதாவது கல்யாணம் ஆகிற வயசு 25, 26 வயசில், 27, 28, 30 வயசில் கூட கல்யாணம் ஆகுது. அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி உடலுறவே வச்சிக்காமல் ஆண்கள் இருக்காங்க தெரியுமா? பெண்களும் அது மாதிரி தான். கல்யாணத்துக்கு முன்னாடி 25 வயசில் பெண்களுக்கு கல்யாணம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க உடலுறவே வச்சுக்கிட்டது கிடையாது. அப்படிப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ பெரிய பரிதாபத்திற்குரிய நிலை பாருங்களேன். அது காரணம் அந்த ஆடை தான். இந்த ஆடையால் உடம்பு மூடுறாங்க. அதனால தான் வந்து அந்தந்த உணர்ச்சிகள் ஏற்படாமல் போகுது. ஒரு காதல் உணர்ச்சியே ஏற்படாமல் போகுது, காம உணர்ச்சி ஏற்படாமல் போகுது. இதனால் ஆண்மை குறைபாடு எல்லாமே இதெல்லாம் வருவதற்கு இந்த ஆடையும் ஒரு காரணம். அப்போ வெளிப்படையாக நிர்வாணமாக வாழும் பொழுது அந்த காம உணர்ச்சியை கட்டுப்படுத்தவே முடியாது. அதே நேரத்தில் அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்னா கட்டுப்பாடு, ஒழுக்கம். அந்தந்த வயசில் நீ வாழ்க்கை அனுபவிச்சாதான் அந்த காம உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும். காம உணர்ச்சி எப்படி கட்டுப்படுத்த முடியும்? நீ வந்து உடலுறவு வைத்து கொண்டால் மட்டும்தான் அந்த காம உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும். தண்ணி குடித்தாதான் தாகத்தை அடக்க முடியும், சாப்பிட்டா தான் பசி அடங்கும், தூங்கினா தான் தூக்கத்தை அடக்க முடியும். அது மாதிரி காம உணர்ச்சியை நீ அனுபவித்தால் தான் நடக்க முடியும். அனுபவித்தால் தான். அப்போது அந்தந்த நிர்வாண நிலையில் வாழ்கிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 அப்புறம் படிப்படியாக நிர்வாண நிலையில் உலகம் முழுக்க வாழும்போது அந்தந்த வயசில் நீ வாழ்க்கையை அனுபவிச்சாதான். அந்தந்த வயசில் நீ 16 வயசில் காதலிச்சே ஆகணும். 16 வயசில் காதலிப்பவர்களுக்கு உடலுறவு வைத்துக்கொள்ள அனுமதி. அப்புறம் 18 வயசில் கல்யாணம். அப்போ 16 வயசுலேயே உடலுறவு வைத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. 16 வயசுலேயே காதலிப்பவர்களுக்கு உடலுறவு வைத்துக்கொள்ளவும் அனுமதி. வயசுக்கு வந்துட்டியா 16 வயசு, இப்போ வந்து 16 வயசில் நீ அதுக்குள்ளே வயசுக்கு வந்துட்ட அப்படின்னா 16 வயசு ஆகிருக்கணும், வயசுக்கும் வந்திருக்கணும். பெண்கள் அவங்களுக்கு காதலிப்பதற்கான 16 வயசு ஆகிடுச்சு, இன்னும் வயசுக்கு வரல அப்படின்னா அதை பற்றி அவங்க தான் பேசி முடிவு பண்ணணும். அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அந்த ஊர் மக்கள் பேசி, இப்போ அவளுக்கு 16 வயசு ஆகிடுச்சுப்பா, இன்னும் அவள் வயசுக்கு வரல, அவளுக்கு காதலிப்பதற்கு அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னா கொடுத்துடலாம். கொடுத்துட்டா அதனாலேயும் அவள் வயசுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ காதலுக்கு நீங்கள் ஆண் பெண் உறவுக்கு தடையே போட முடியாது. நிர்வாண நிலையில் வாழும்போது தான் ஆண் பெண் உறவுக்கு தடையே போட முடியாது. நீ ஆடை நூலிலையால் நெய்யப்பட்ட ஆடை இருக்கிறதுனால தானே நீ வந்து பெண்களெல்லாம் வந்து மூடிக்கிற, அப்புறம் வெளியே மட்டும் எட்டி பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஜன்னல் வச்சுக்கிறீங்க. இப்போ கட்டுப்பாடுங்கிற பேரில் இப்படி பெண்களை மூடிக்கிறீங்க. ஆண்களும் கிப்பாலாம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மூடணும். அப்போ காம உணர்ச்சி எங்கேருந்து தான் ஏற்படும்? காதல்னால் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. காதல்னால் என்ன, காமம்னா என்னென்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காமம்னா இதுதான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்தளவுக்கு அப்போ நிர்வாண நிலை என்பது மனித உரிமைகள் எல்லாத்தையும் நமக்கு. அப்போ பெண்கள் நிர்வாண நிலையில் பெண்கள் மதிப்பை பெறுவார்கள். ஆணும் பெண்ணும் நிர்வாணமாக வாழும்போது தான் அப்போ தான் தெரியும் பெண்கள் பயங்கர அவங்க அந்த உடல் அழகு பார்த்திங்கன்னா ஆண்களை வந்து பெண்களிடம் பணிவடைய செய்துவிடும். அப்படியே விழுந்துருவாங்க, ஆம்பளைங்கள்லாம் விழுந்துருவாங்க.
பெண்கள் வந்து ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக வாழும் பொழுது அப்புறம் ஆண்களிடம் இந்த அதிகார போக்கே இருக்காது, சர்வாதிகாரமே இருக்காது. அவன் சரணடைஞ்சிருவான், பெண்களின் அழகில் சரணடைந்து விடுவான். அப்போ நிர்வாண நிலை தான் பெண்களுக்கு மதிப்பை பெற்றுத்தரும், உயர்வை பெற்றுத்தரும், ஆண்களுக்கு பணிவை கற்றுக் கொடுக்கும். பெண்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் கற்றுக் கொடுக்கும். பெண்கள் தான் பெரியவர்கள், பெண்கள் வலிமை வாய்ந்தவர்கள், பெண்கள் வந்து ஆண்களை விட வலிமை வாய்ந்தவர்கள், பெண்கள் அழகு, அவங்க ரொம்ப மதிப்பு வாய்ந்தவர்கள். அந்த அழகுக்கு முன்னாடி இப்போ பெண்களுடைய உடம்பை மூடுறதுனால, ஆடை கொண்டு மூடுறதுனால பெண்களோட மதிப்பு தெரிய மாட்டேங்குது, பெண்களுடைய அழகு தெரிய மாட்டேங்குது. பெண்களுடைய அழகு தான் மதிப்பு. அழகுங்கிறது என்னது? ஆரோக்கியம் சார்ந்தது தானே அழகு. அப்புறம் அழகுங்கிறது என்னது? திறமையும் அழகு தான். பெண்களுக்கு திறமையும் அழகு. அப்புறம் அந்த ஆட்சி செய்கிற அதிகாரம், அதுவும் அழகு. திறமையும் அழகு, அறிவும் அழகு. அழகுன்னா வெறும் உடம்பை மட்டும் அழகு கிடையாது, அந்த உடம்பில் திறமை இருக்கணும், ஆளுமை திறன் இருக்கணும், நிர்வாக திறன் இருக்கணும், அறிவு இருக்கணும். உடம்பை அழகாக வச்சுக்கணுன்னா, அறிவுனா என்ன? உடம்பை அழகாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான உதவுகிறதுக்கு பேர் தான் அறிவு. உன் உடம்பை நீ எப்படி அழகாக வச்சுக்கிற, ஆரோக்கியமாக வச்சுக்கிற, அதுதான் அறிவு. அதுதான் வாழ்க்கைக்கு தேவையான அறிவு, வரவேற்பு. நீ உடம்பை எப்படி அழகாக வச்சுக்கணும், எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது, உங்ககிட்ட அறிவு இருக்கா? அந்த அறிவு தான் வரவேற்கக்கூடிய அறிவு. அப்போது ஒரு பெண் அழகாக இருக்கிறானாலே அவள் அறிவோடு தான் இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா அவள் உடம்பை அழகாக வைத்து கொள்கிற அறிவு அவளிடம் இருக்கிறது. அதனால்தான் அவள் அழகாக இருக்கிறாள். அழகு என்பது அவளை அறியாமல் வருவதல்ல, அவள் உடம்பை எப்படி அழகாக வைத்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவு அவளிடம் இருப்பதால் தான் அவள் அழகாக இருக்கிறாள். அப்போ அழகாக இருக்கிறாங்கனாலே அவங்க அறிவாகவும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுமாதிரி ஒரு ஆண் அழகாக இருக்கிறான்னா அவன் அறிவாகவும் இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு ஆண் வந்து ஒரு நல்ல 6 பேக் வச்சுருக்கான் அப்படின்னா, அழகாக இருக்கான் அப்படின்னா அவன் அறிவாகவும் இருக்கிறான்னு தான் அர்த்தம். காரணம் என்னென்னா, அவன் உடம்பை எப்படி அழகாக வைத்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவு அவனிடம் இருக்கிறது. அதுதானே முக்கியமான அறிவு, அதுதானே தேவை. அந்த அறிவு தானே பெரிய அறிவு. அதுமாதிரி பெண்ணும் நல்லா 6 பேக் வச்சுருக்கா அப்படின்னா அழகாக இருக்கான்னா அந்த அறிவு அவகிட்ட இருக்குது. உடம்பை எப்படி 6 பேக்காக வச்சுருக்கணுங்கிற அறிவு அவகிட்ட இருக்குது. அதனால தான் அவள் அழகாக இருக்கிறாள். அப்போ அழகாக இருந்துட்டாலே அவங்க அறிவானவங்க. அழகு இல்லையா, தொப்பை கிப்பை, அழகு, நடக்க முடியாமல் குண்டாக இருக்காங்க, அப்போ அவங்க இருக்காங்கன்னா அவங்க அழகாக இல்லை அப்படின்னா அப்போ அவங்ககிட்ட அறிவும் இல்லைன்னு அர்த்தம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அழகு இல்லைனாலே அவங்ககிட்ட அறிவு இல்லைன்னு அர்த்தம். அவங்க உடம்பை எப்படி அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அறிவு அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் அழகுன்றது என்னது? இப்போ ஒரு உடம்புல வந்து அழகுன்றது வந்து ஆரோக்கியம் இருந்தால் தான் அழகும் இருக்கும். அழகுக்குள்ள ஆரோக்கியம் என்பது அழகு என்பது இப்போ ஆரோக்கியங்கிறது அழகுக்குள்ளே இருக்கும். ஆரோக்கியம் தானே அழகு. இப்போ நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அவங்கள போய் நம்ம அழகுன்னு சொல்லுவோமா? ஆரோக்கியமாக இருக்கணும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஒரு உடம்பை பார்த்தா அழகு இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே ஆரோக்கியமும் இருக்கும். அப்போது அவங்ககிட்ட ஒரு உடம்பை அழகாக வைத்துக்கொள்வதற்கான அறிவு மட்டுமல்லாமல் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கான அறிவும் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ அதுதானே சிறந்த அறிவு. இப்போது அழகுன்னா என்ன? ஒருத்தர் அழகு இருக்குன்னா கண்டிப்பாக ஆரோக்கியம் இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ ஒருத்தர் அழகாக இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட ஆரோக்கியமாகவும் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட அழகாக எப்படி இருப்பது, ஆரோக்கியமாக எப்படி இருப்பது, எப்படி உடலை பராமரிப்பது என்கிற அறிவு அவர்களிடம் இருக்கிறது. அதனால தான் அவர்கள் அழகாக இருக்கிறார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அப்போது அழகாக இருந்தாலே அவங்க அறிவுடையவர்கள் என்று பொருள். இப்போ புரியுதா? இப்போ அழகாக இருக்கிறாங்கனாலே அழகுக்கும் அறிவுக்கும் இது தொடர்பு கிடையாது. பெண்கள் வெறும் அழகாக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு அப்போ அழகுக்கும் அறிவுக்கும் தொடர்பு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. இந்த மாதிரி அப்போ நிர்வாண நிலையில் வாழும் பொழுது மக்கள் தங்கள் உடலை அழகாக வைத்துக் கொள்வார்கள். ஏன்னா வந்து ஆடை நூலிலையால் நெய்யப்பட்ட ஆடை இல்லை, அதனால் நூலிலையால் நெய்யப்பட்ட ஆடை இல்லாதனால தொப்பையும் தொந்தியுமா வெளியே காட்டிகிட்டு இருக்க முடியாது. அழகாக வைத்துக் கொள்வதற்கான போட்டி அங்கே நடக்கும். ஒரு நல்ல ஒரு மக்கள் ஒரு ஊரில் அழகாக எப்படி வைத்துக்கொள்வது? ஏன்னா ஆடையால் உடலை மூட முடியாது. ஆடை இருந்தால் தொப்பையை வச்சு மூடிக்கலாம். இப்போ ஆடை இல்லை, இப்போ வேறு வழியே இல்லை, உடம்பை அழகாக மாற்றியே ஆக வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. அப்போது உடம்பை அழகாக மாற்ற வேண்டிய கட்டாயம் வரும்போது ஒரு உடம்பை அழகாக எப்படி வைத்துக்கொள்வது, ஆரோக்கியமாக ஒரு அழகாக இருந்தால் அங்கே ஆரோக்கியம் இருக்கும். அப்போ ஆரோக்கியமாக எப்படி வைத்துக்கொள்வது என்கிற அறிவு அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது.
அப்போ அவர்கள் அறிவுடையவர்களாகவும் இருப்பார்கள். நிர்வாண நிலையில் வாழும் பொழுது அவங்கள நிர்வாண நிலையில் வாழ்கிற மக்கள் அறிவுடையவர்களாகவும் இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போ நிறைய பழங்குடி மக்கள்லாம் நிர்வாண நிலையில் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே உறுதியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆண்கள் உறுதியாக இருக்காங்க, ஓடி ஆடி வேட்டையாடுறதுனால அவங்க ஆண்கள் உறுதியாக இருக்காங்க. அங்கே பெண்கள்லாம் நிறைய பேர் தொப்பையும் தொந்தியுமாக தான் இருக்காங்க. எல்லா பெண்கள் உறுதியாக இருக்கிறது கிடையாது. பழங்குடி மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா வேட்டையாடுவது ஆண்களாக இருக்கிறார்கள். பெண்கள் பெரும்பாலும் அங்கேயும் தொப்பை தொந்தியோடு தான் இருக்குது. அங்கே சமத்துவம் இல்லை, அங்கே சுதந்திரம் கிடையாது. அதனால் அவங்களோடலாம் ஒப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களோட ஒப்பிட்டு எனது கருத்தை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நாம் எப்படி இயந்திர அறிவியல் உலகில் மூட நம்பிக்கையோடு வாழ்கிறோமோ அது அவர்கள் காடுகளில் மூட நம்பிக்கையோடு வாழ்கிற மக்கள் தான் அவர்கள். அதனால் காடுகளில் வாழ்கிறவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று அவர்களை போய் உதாரணமாக பார்க்காதீர்கள். ஏன்னா எப்படி வாழணும் அப்படிங்கிறதே எப்படி வாழ்வார்கள், எப்படி வாழ வேண்டும் என்பதே நாம் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்வார்கள் என்பது நாம் கண்டுபிடித்து சொல்ல வேண்டிய ஒரு அறிவு, ஒரு தகவல் அல்லது கருத்து, செய்தி. இப்போ அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்படி வாழ்வார்கள், எப்படி வாழ வேண்டும், எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன். கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய அளவுக்கு நம்ம அதை யூகித்து கண்டுபிடிச்சி ஆராய்ந்து சொல்ல வேண்டிய அளவுக்கு அது இதுவரைக்கும் இந்த உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயமாக அது இருக்குது.